வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தற்போது மாலை வானிலை அறிக்கை. வங்கக்கடலில் தென்கிழக்கு வங்கக்கடல் அதை ஒட்டியுள்ள இந்தோனேசியா சுமத்ரா தீவில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. ஸோ நம்ம இந்த வானிலையை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது அடுத்த 24 மணி நேரத்திற்கு, அதாவது 24ஆம் தேதி நம்மளோட இலங்கை கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டி உள்ள இலங்கை கடற்கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப செயற்கைக்கோள் படம். அந்த படத்தில் பார்த்தால் தெரியும், தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு சுழற்சி ஒன்று உருவாகி உள்ளது. தெரியுதா உங்களுக்கு? அந்த ஒயிட் கலரில் பாருங்கள், அந்த காற்று சுழலுதா. இது அடுத்த 24 மணி நேரத்துக்கு காற்றழுத்த தாழ்வு நிலையாக தான் நம் இலங்கை அருகே நெருங்கும். அதாவது இலங்கை கிட்ட நெருங்கினதுக்கப்புறம் நம்மளோட இலங்கை நிலநடுக்கோட்டு பெருங்கடலில், இந்திய பெருங்கடல் மற்றும் இலங்கை கிட்ட 30 டிகிரி செல்சியஸ் கடல் வெப்பநிலை இருக்கிறதுனால பொதுவாகவே ஒரு தாழ்வு நிலை இன்டென்சிஃபை ஆகணும்னா அதுக்கு கடலோட வெப்பநிலை தேவைப்படும். அப்போ தான் அங்கே கடல் வெப்பநிலை இருந்தால் தான் அங்கே அதிகமான ப்ரெஷர் அழுத்தம் உருவாகி அதிகமான மேகக்கூட்டங்களில் உருவாக்கும் அந்த ப்ரெஷருக்கு அதிகமாக. அப்போ இலங்கை கிட்ட 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கிறதுனால இலங்கை கிட்ட அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பு இருக்கின்றது. அதிகபட்சம், அதாவது நான் காலையில் சொன்ன மாதிரி தான், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி டு காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதுக்கு மேலே போகாது. ஏன்னா ஒரு புயல் கடல்லே இருந்தால் தான் அது ஒருவேளை அந்த சிஸ்டம் கடல்லே இருந்து மூமெண்ட் லேட் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு அது புயலாக மாறும். ஏன்னா கடலில் இருந்தால் தான் அதோட வலு அதிகமாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா லேண்ட் மாஸில் வந்துடுது. அதாவது 24 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு ஸ்ரீலங்கா லேண்ட் அது மூமெண்ட்லேயே ஸ்ரீலங்கா கிட்ட நெருங்கினால அது மேற்கொண்டு அதுக்கு தேவையான கடல் காற்று இருக்காது, தேவையான சக்தி இல்லாததுனால அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மட்டுமே தான் வலுப்பெற போகுது. அப்படி வலுப்பெற்று இலங்கை அருகே இலங்கை கரை கடந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ராமநாதபுரத்துக்கும் அதே போல் டெல்டா பகுதிக்கு இடப்பட்ட பகுதியில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுதான் இப்போ உள்ள கணிப்பு. இதுதான் நமக்கு இப்போ உள்ள அனைத்து மாடல்ஸ் கணிப்பு தான். ஒருவேளை அதாவது மேற்கிந்திய இடையூறு வட இந்தியாவில் இந்த சொல்லுவோம்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்கிறோம்ல, அது மேற்கிந்திய இடையூறு. அது ஒரு பள்ளத்தாக்கு. ஆக்சுவலாக அது பொதுவாகவே அந்த வட இந்தியாவில் இந்த மாதிரி குளிர்கால டைமில் அது ஏற்படும். அது ஒரு மழை தரக்கூடிய சின்ன நிகழ்வு தான். அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எவ்வளோ பெரிய புயல் வங்கக்கடலில் இருந்தாலும் அதை நோக்கி அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மேற்கிந்திய இடையூறும் வருது. அது கரெக்டாக நமக்கு எப்படி வருதுன்னா, நமக்கு அந்த சிஸ்டம் ஸ்ரீலங்கா கிட்ட லேண்ட்மாஸில் அது நார்த்து ஸ்ரீலங்காவை நெருங்கும் போது தான் இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்தது. அதனால தான் அமெரிக்கா மாடல், ஜிஎஃப்எஸ் மாடல்னு சொல்கிறாங்க, அது ஆக்சுவலாக மேலே காமிச்சிச்சு. ஸோ இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 25ஆம் தேதி 26ஆம் தேதி உங்களுக்கு அந்த ஸ்ரீலங்கா லேண்ட்மார்க்ஸ் கரெக்டாக அந்த சிஸ்டம் வரும்போது அது வரதுனால, வட இந்தியாவில் கிராஸ் ஆகி ஒடிசாவிலேருந்து அது நேராக போகிறதுனால, அதுக்கப்புறம் அமெரிக்கா மாடல் மட்டும் பெண்ட் பண்ணி, அது ஜிஎஃப்எஸ் மாடல் மட்டும் அந்த சிஸ்டத்தை பெண்ட் பண்ணி அது ஒரு சைக்ளோன் ஆக்கி அது ஒடிசா கிட்ட கொண்டு போகிறாங்க அந்த பல்ஸை. மற்ற மாடல் எதுவுமே ஒரு பெரிய லெவலில் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸை காமிக்கலை. இருந்தாலும் ஃபர்தர் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். எது எப்படியோ நமக்கு எவ்வளோ சீக்கிரம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எவ்வளோ சீக்கிரம் நமக்கு புயல், அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு நம்மளை நோக்கி வருதோ வேகமாக நமக்கு நல்ல மழையை கொடுக்கும். மூவ்மெண்ட் ஸ்லோவாகும் பட்சத்தில் கடலில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அது அந்த சிஸ்டம் மேற்கொண்டு இன்டென்சிட்டி ஆகி உள்ள சைக்ளோன் ஆச்சுன்னா அது நேராக நார்த்து நோக்கி போயிடும், ஒடிசாவோ ஆந்திரா நோக்கி போயிடும். ஸோ நமக்கு சீக்கிரம் புயல் வரணும், அதாவது சீக்கிரம் அது மூவ்மெண்ட் எடுக்கணும். இப்போ உள்ள சூழ்நிலை 24ஆம் தேதி இலங்கை நெருங்கும் அப்படிங்கிற சார்ந்த கணிப்புகள் அடிப்படையில் அது என்ன ஆகும், உங்களுக்கு புயல் ஆகாது, தாழ்வு மண்டலமாக தான் வரும். அப்போ எப்போ சார் மழை அப்படின்னா 24ஆம் தேதி பாருங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி மாலையிலேருந்தே மழை தொடங்கிடும். இந்த படத்தை பார்த்தாலே தெரியும், மோஸ்ட்லி வெஸ்ட் ட்ராக் தான் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்ரீலங்கா ஒட்டி வரும்போது தான் உங்களுக்கு நார்த்து ட்ராக் எடுக்குது, தெரியுதா? ஸோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெஸ்ட் ட்ராக் தான் எடுது. 24ஆம் தேதி மாலையிலேருந்தே இதனுடைய பாருங்கள், இந்த ஒயிட் கலர் உள்ளது எல்லாமே கிளவுட்ஸ். இந்த கிளவுட்ஸ் எல்லாமே ஈரப்பதம் சென்னையிலேருந்து தூத்துக்குடி ஏற்பட்ட அந்த கடலோர பகுதியில் பரவிடுது. அப்போ 24ஆம் தேதி என்ன ஆகும்னா படிப்படியாக மழை தொடங்கிடும். 25, 26ஆம் தேதி தான் நம்ம முக்கியமான பார்க்க வேண்டிய அந்த டைம். அதாவது 26 to 27 இந்த 3 நாள், 25, 26, 27 முக்கியமான நம்ம தமிழத்துக்கு மழை தரக்கூடிய அந்த நேரம். ஏன்னா அப்போ தான் நார்த்து ஸ்ரீலங்கா ஒட்டி அந்த இது வருது, இந்த சிஸ்டம் வருது, இந்த தாழ்நிலை வருது. ஸோ அந்த சமயத்தில் நமக்கு அது எப்படி மழையை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இன்னும் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ நெருங்கும் போது தான் அதுக்கு வடக்கு பகுதி மழையை கொடுக்கும். அதாவது இப்போது சூழ்நிலையில் இந்த ராம்நாடுக்கும் அந்த டெல்டாக்கும் இடப்பட்ட அந்த கடலோர பகுதியில் கிராஸ் ஆகுற மாதிரி மாடல்ஸ் காமிக்குது. நிச்சயமாக டெல்டா மையமாக தான் வைக்கும். கண்டிப்பாக ஒருவேளை அந்த சிஸ்டம் வீக் ஆச்சு, டிப்ரெஷன் ஆகலைன்னா கண்டிப்பாக கல்ஃப் மன்னாரோ கன்னியாகுமரி வழியாக நிச்சயமாக போகும். அது இன்னமும் நம்ம சரியான ஒரு உறுதி செய்ய முடியல.
இப்போது இப்போ இருக்கிற மாடல்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது இதுதான் ட்ராக்கு. ஒருவேளை ஃபர்தராக சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வானிலைங்கிறது மாற்றத்துக்கு உட்பட்டது. ஒன் டேல கூட புயல் திசை மாறும். அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகி ஒருவேளை கன்னியாகுமரியோ மன்னார்வலை கூட வந்தால் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் மழை கொடுக்கும். இப்போதைக்கு இந்த சிஸ்டம் வந்து நமக்கு இங்கே ராமநாதபுரம் இந்த டெல்டாக்கு அடிப்படையில் கிராஸ் ஆகும்போது வட உள் மாவட்டங்களும் தமிழக கடலோர மாவட்டங்கள் இந்த பகுதியெல்லாம் வந்து 24ஆம் தேதி மாலை மழை தொடங்கிடும். அந்த 25லேருந்து இந்த 27 வரைக்கும் க்ரூசல் டே நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து இந்த சைடு, அதாவது இந்த ராம்நாடுக்கும் இந்த டெல்டாக்கு இடப்பட்ட பகுதியில் கிராஸ் ஆகும்போது அந்த பேண்டு ஆன்டி கிளாக் வைஸில் என்னாகும், கடலோர பேண்ட் எல்லாமே கடற்கல் பேண்ட் எல்லாமே உள்ளே வரும். பொதுவாக கிளாக் வைஸில் பார்க்கும்போது என்ன, நமக்கு ஒரு பெண்டு இந்த பாருங்கள், இந்த இடத்துல கிராஸ் ஆகும்போது பொதுவாக பாருங்கள் நாகப்பட்டினம் இந்த இடத்துல கிராஸ் ஆகும்போது இப்போ இந்த மேலே உள்ள க்ளவுட்ஸ்லாம் இருக்கா, அந்த ஆன்டி கிளாக் வைஸில் இந்த சுற்று தான் மேலே உள்ள க்ளவுட்ஸ்லாம் இதெல்லாமே ஒயிட், இந்த க்ளவுட்ஸ்லாம் அப்படியே உள்ளே வரும்ல, இந்த சென்ட்ரு பகுதி உள்ளே வந்துச்சுன்னா தான் இந்த க்ளவுட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு உள்ளே வந்துடும்ல உங்களுக்கு டேரெக்டாக. அதனால் என்ன ஆகும்னா நமக்கு வந்து நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல மையப்பகுதி கிராஸ் ஆகுது டெல்டாக்கு ராம்நாடுக்கும். அப்போ இது ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணும்போது இங்கே உள்ள ஈரப்பதத்தையும் உள்ளே கொண்டு வரும். அப்போ கடலோர மாவட்டக்கும் மழை இருக்கும், உள் மாவட்டங்களும் நல்ல மழை இருக்கும். ஸோ அதை சொல்ல வரேன். ஸோ இந்த மையப்பகுதியை இங்கே கொண்டு வருது. அப்போ அப்படி ஆன்டி கிளாக் சொல்லும்போது இங்கே உள்ள க்ளவுட்ஸ் எல்லாம் உள்ளே வந்துடும். ஸோ அதனால் இந்த இடத்துல மழை இருக்கும். ஒருவேளை இங்கே வந்துச்சு வீக்காய் மன்னாரில் வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் ஃபுல்லாகவே மழையை கொடுக்கும். இந்த இடத்துல வந்தால் இந்த ஸ்பேஸ் மட்டும் மழையை கொடுக்கும், இங்கே கொஞ்சம் மழை இருக்காது. ஒருவேளை சப்போஸ் அது இங்கே ஏறிச்சு, ஒரு தாழ்நிலையாவோ வெல்மாடல் பஸ்ஸை ஏறிச்சு, ஒரு தாழ்வு பகுதியாக ஏறிச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் மழை கொடுக்கும். ஏன்னா இப்படி பண்ணும்போது இப்படி கிளாக் வைஸில் போகும்போது இதை நோக்கி தானே காற்று போகும். அப்போ என்னாகும், இந்த காற்றெல்லாம் பெண்டாகி ஃபுல்லாக உள்ளே வரும். இப்படி உள்ளே வந்து வேகமாக அந்த ஈஸ்டர்லீஸை கிழக்கு கட்டுற உள்பகுதி ஃபுல்லாக புல் பண்ணி நல்ல மழையை கொடுக்கும். ஸோ அதுதான் இப்போதைய கணிப்பு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதில் பாருங்கள், அந்த நம்ம காலையில் வந்து ஒரு ஐரோப்பிய மாடல் வந்து ஒரு லாங்குவேஜ் ஃபோர்காஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அடுத்தடுத்து டிஸ்டர்பன்ஸ் வர மாதிரி. ஸோ இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது மோஸ்ட்லி பாருங்கள் இலங்கை லேண்ட்மாஸில் ஏறுது தெரியுதா உங்களுக்கு, அந்த கலர் சென்ட்ரு கலரை பாருங்கள், ஒவ்வொரு கலர் டைமென்ஷன், அந்த நடு கலர் தெரியுதா உங்களுக்கு மோஸ்ட்லி பாருங்கள். அது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இலங்கை கலர் கரை மேலே ஏறுது அந்த சென்ட்ரு பகுதி. ஸோ அப்போ என்னென்னா கண்டிப்பாக ஸ்ரீலங்கா கிட்டே வரப்போகுது, அது உறுதியாச்சு. ஸ்ரீலங்கா லேண்ட் மாஸில் வருது, நார்த்து ஸ்ரீலங்கா ஒட்டி வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ராம்நாடுக்கும் இந்த டெல்டா கிடப்பட்ட பக்கத்தில் கரையை கிடக்கும் அப்படிங்கிறத இந்த மாடல் காமிக்குது. ஃபர்தராக சேஞ்சஸும் இருக்கும். ஸோ நெருங்கும் போது அது பாதையை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற கண்டிஷன் அந்த அடிப்படையில் ஸோ இந்த பகுதிக்கு இடப்பட்ட பக்கத்தில் கரையை கிடக்கும் அப்படிங்கிறத இது காமிச்சிருக்கு. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா அமெரிக்க மாடல், நான் சொன்ன மாடல்லாம் பாருங்கள், இந்த 99ங்கிறது ப்ரெஷர். அப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இது இருக்கும். இப்போ 99 அப்படின்னா டிப்ரெஷன் அர்த்தம், 1003னா வெல்மடு லோ ப்ரெஷர், 1005னா காற்றழுத்த தாழ்நிலை. அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த புயல் வேறுபாடுறதுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த நம்பர் இருக்கும். சரிங்களா? ஸோ பாருங்கள், இது இலங்கை கிட்ட தான் வர மாதிரி காமிச்சிருக்கு. இதை சுற்றி பாருங்கள், பச்சை கலரில் எவ்வளோ க்ளவுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சென்ட்ரு பகுதி நோக்கி தான் எல்லா க்ளவுட்ஸும் போகும். இந்த சென்ட்ரு பகுதி ஒரு வேளை டெல்டா கிட்ட வந்து க்ளவுட்ஸ் எல்லாம் டெல்டாவில் இதாகி சென்னையோட உள்பகுதி, அதாவது வடகடலோர பகுதிக்கு நல்ல மழை கொடுக்கும். இந்த சென்ட்ரு பகுதி எங்கே போகுதோ அதை நோக்கி தான் இந்த க்ளவுட்ஸ் போகும். இதுதான் ப்ரெஷர் உருவாக்குறது. இந்த இடத்துல வந்து என்ன கடலோட வெப்பநிலை இருக்கும், இதில் ஒரு அழுத்தம் உருவாக்கி இதை சுற்றி க்ளவுட்ஸ் அதோட கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணும். ஸோ அதான் எல்லா மாடலும் காமிக்குது. எல்லாமே ஒவ்வொரு ட்ராக்கு தான் பாருங்கள். இந்த எல்லோ கலரில் இருக்கலாம், அது ஒவ்வொரு ட்ராக்கு, அது வெல்மடு லோ ப்ரெஷர், இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ராக் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பாருங்கள் டெல்டா அந்த ராமநாதபுரம் மாவட்டம், அதுக்கப்புறம் அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸை பேஸ் பண்ணி சில இது வந்து நார்த்து நோக்கியும் போகிறது, இந்த சிஸ்டம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது அந்த தேத்தில். ஸோ குளோபல் மாடலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஜம்மு ஐரோப்பிய மாடல்லாம் ஸ்ரீலங்கா மேலே ஏறி அதாவது ராமநாதபுரத்துக்கும் அந்த டெல்டாக்கும் இடப்பட்ட பகுதியில் கிராஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த எல்லோ போது கிராஸ் ஆகி போய் அரபிக்கடல் போகுது பார்த்தீங்களா? ஸோ அப்படி காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாடல் காமிச்சிருக்காங்க. இது எல்லாமே மாறக்கூடியது தான். இது இன்றைக்குள்ளே கணிப்பு, இது நாளைக்கே மாறலாம். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷன் இப்படி அமையுது. சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். விவசாய நண்பர்கள், மீனவ நண்பர்கள் தான் தொடர்ந்து வானிலை இணைந்திருங்கள். ஸோ அவங்களுக்கு முக்கியமான வானிலை அறிக்கையை நான் கொடுக்குறேன். இலங்கை கிட்ட நெருங்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்னங்கிறது கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வானிலையை சந்திப்போம்.